இன்றைக்கி டேஸ்டான ஒரு ஸ்வீட் தாங்க செய்ய போகிறேன். கேரட் பாயாசம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 4 கேரட் எடுத்துருக்கேங்க. அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு குக்கரில் சேர்த்து ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து மூடி கேஸில் எடுத்து வச்சு விசில் சேர்த்து ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசியை தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேங்க. இப்போ ப்ரெஷர் அடங்கின பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தா காய் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். வேக வச்ச கேரட்டை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ கேஸில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் நிறைய நெய் சேர்த்து முந்திரி திராட்சையும் சேர்த்து இந்த நெய்யிலே பொன் வறுவலாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாங்க. அதே நெய்யிலே நம்ம அரைச்ச கேரட் விழுதையும் சேர்த்துட்டு நெய்யோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி கேரட்டை அரைச்சி வதக்கும் போது வாசனை சூப்பராக இருக்குங்க. கேரட் வேக வச்ச தண்ணியை அரைச்ச மிக்சி ஜார்லேயே சேர்த்து கொஞ்சம் ஊற்றிக்கிட்டாங்க. இப்போ ஊற வச்சு வச்சுருக்க ஜவ்வரிசியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம். இப்போ ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் 1/2 லிட்டர் பாலை நான் தண்ணி எதுவும் சேர்க்காம காய்ச்சி வச்சுருக்கேங்க. அந்த பாலை வந்து நம்ம இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேங்க. இனிப்புக்காக நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெல்லம் நாட்டு சர்க்கரை சேர்க்குற மாதிரினா பால் சேர்க்கறதுக்கு முன்னாடியே சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு வறுத்து வச்சுருக்க முந்திரியும் திராட்சையும் சேர்த்து கலந்து விட்டு இறக்குனா சூப்பரான கேரட் பாயாசம் ரெடி ஆகிடுச்சுங்க. சாப்பிட்றதுக்கு நல்லா க்ரீமியாக சூப்பராக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.